வணக்கம் யூடியூப் நேயர்களே, விகே சேனல் தமிழன் ட்ரெண்டிங் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் வீடு என்பது நாம் பூமியில் வாழும் சொர்க்கம். இது வெறும் 4 சுவர்கள் மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு கோயில். பல நேரங்களில் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து நம்முடைய வீட்டின் நேர்மறை ஆற்றலை நாமே குறைத்து விடுகின்றோம். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் குப்பைகளை சேர்க்காமல் எப்படி பராமரிப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கிச்சன் கழிவுகளை அன்றைக்கோ மறுநாளோ வீட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். நமக்கு பழைய பொருட்களை சேர்த்து வைக்கும் பழக்கம் இருக்கும். இந்த பொருள் நல்லா இருக்கு, என்றைக்காவது உதவும் என்று சேர்த்து வைப்போம். அந்த பழைய பொருட்கள் நம் வீட்டின் நிலையை மாற்றி நம் வீட்டை குப்பைமேடாக மாற்றி விடுகின்றது. ஒரு பொருள் தேவையில்லாமல் இருக்கும், அது 6 மாதங்களாக பயன்படுத்தவில்லை எனில் அதை அப்புறப்படுத்துங்கள், அல்லது தேவையுள்ளவர்களுக்கு இலவசமாக கொடுங்கள். இல்லை என்றால் பழைய இரும்பு கடைக்கு போட்டு காசாக்கி இடத்தை காலி செய்திருக்க வேண்டும். அப்பொழுது மனசும் லேசாகும், வீடு சுத்தமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டிற்கு குப்பைகளை நாம் வாங்கும் பொருட்களில் இருந்துதான் வருகின்றது. கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பையை உபயோகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவையில்லாத பிளாஸ்டிக் பைகள் நாம் வீட்டில் சேருவதை தவிர்க்க முடியும். கடையிலிருந்து குப்பையை தவிர்ப்பதனால் மூலம் பாதி குப்பையை வீட்டிற்கு வெளியே நாம் நிறுத்திவிடலாம். பழைய பேப்பர் மற்றும் அட்டைகளை மாதம் ஒரு முறை அப்புறப்படுத்துங்கள். உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேமித்து வைக்காமல் உடனே அப்புறப்படுத்துங்கள். தேவைக்கு மட்டும் வாங்குகள். இலவசமாக 1+1 என்று தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள். பயன்படுத்தப்படாத துணிகளை தானமாக கொடுங்கள், அல்லது அதை டோர்மேட்டாக மாற்றி ஜன்னல்களையும் நிலைக்கதவுகளையும் அழகாக மாற்றுங்கள். பாத்திரங்களை சரிபார்த்து உபயோகப்படுத்தப்படாத பாத்திரங்களை பரணில் ஏற்றி வையுங்கள். சுத்தம் சோறு போடும். வீடு சுத்தம் நம் நோயற்ற வாழ்விற்கு வழிவகுக்கும், நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். நாமும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்போம். நாம் இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் உதவுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.